இது 5 கொண்ட சட்டம். அதுலேருந்து ஒரு 4 கொண்ட சட்டம் அகலம் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சட்டத்தை மையம் பண்ணிக்கணும். மையம் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம சிடி பேப்பர் இருக்குல்ல, இது 5 கொண்ட சட்டம். இது 5 இந்த சட்டத்துலேருந்து ஒரு 4 கொண்ட சட்டம் இல்லை 3 கொண்ட நம்ம கீ குறுக்கு என்ன அகலம் போடுறோமோ அந்த குறுக்கை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது 5 கொண்ட சட்டம். இது 5 இந்த சட்டத்துலேருந்து ஒரு 4 கொண்ட சட்டம் இல்லை 3 கொண்ட நம்ம கீ குறுக்கு என்ன அகலம் போடுறோமோ அந்த குறுக்கை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த சட்டத்தை மையம் பண்ணிக்கிறோம், நீளத்தை மையம் பண்ணிக்கிறோம். மையம் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த சட்டத்தை மையம் பண்ணிக்கிறோம், நீளத்தை மையம் பண்ணிக்கிறோம். மையம் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக சிடி பேப்பர் இல்லை, அந்த சிடி பேப்பரை வச்சு அந்த மையம் பண்ண மார்க்லேருந்து ஈவன் பண்ணி அதை அந்த ஆர்ச்சை மார்க் பண்ணுவோம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா, காம்பஸ் இல்லாமல் ஒருத்தருக்காக இந்த மாதிரி ஐடியா சொல்கிறேன். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜி வரையும் அந்த மார்க் பண்ணுறோம்.